நான் இங்கே இருக்கிறதா இவ்வளவுதான் என்னால சாக்டிக்க முடிஞ்சது. படித்த உடனே இல்லைன்னா இன்னும் மெட்டாது இருந்ததுன்னா நான் அதிகமாக தயார் செய்திருக்கேன். அதனால அவர் ஒரு பெரிய அமைச்சர் பதவியில் இருப்பவர் இப்படி தவறான ஒரு கொட்டிருக்கார் என்பதுதான் என்னுடைய வருத்தக்குரிய செய்தி. அதை மற்றும் அதை பற்றி அந்த அரசு அதற்குரிய பதிலை அரசு மூலம் கட்சியாக தெரிவிக்க வேண்டும். உயர்நீதிமன்றத்திலும் இதை எடுத்துக் கொடுக்க வேண்டும். நீதிமன்ற வந்து அவர் ஜட்ஜ்மெண்டே அவர் முழுமையா படிக்கலன்னு சொல்றீங்களா நீங்க? நீர்வளத்துறை அமைச்சர் இப்ப என்ன சொல்றாரு, எதுலயும் இல்ல கர்நாடகா கட்டலாம்னு சொல்றாரு. அவரு எழுத்துப்பூர்வமாவும் கொடுத்திருக்காரு. நான் தான் சொன்னேன் கட்டலாம் எப்படி சொல்லி கட்ட முடியாதுன்னு சொல்றேன். அதுதான் பயிற்சி காமிச்சாங்க. சரி, இப்போ இந்த மத்திய இணையமைச்சர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொடுக்குறாரு மேலவையில. எழுத்துப்பூர்வமா இந்த நீங்க சொன்ன பதில கொடுக்குறாரு. தமிழ்நாட்டுக்கு அவங்க கேட்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்த 2 மணி நேரத்துக்கு பிறகு கர்நாடகா சிஎம், அங்க இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர், அந்த மாநில எம்பிக்களோட குழு கூட்டத்தை போட்டு மத்திய அரசு அமைச்சரை சந்திக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்புறம் உடனே அந்த கவர்மெண்ட் வந்து மத்திய அரசு அணுகுது. இந்த போக்கை எப்படி எடுத்துக்குது சார்? இல்ல, காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்னா இணைந்து இது நம்ம தமிழகத்துக்கு துரோகம் பண்ணான்னு நினைக்கிறீங்க? ஒண்ணு மட்டும் வச்சுங்க சார், நான் திருப்பி சொல்றேன். கர்நாடகத்துல எந்த கட்சி எப்படி இருந்தாலும் யார் எதிரியா இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் காவேரி பிரச்சனை என்றால் எல்லாரும் ஒன்று சேர்ந்துறாங்க. அதில் பிரச்சனையே கிடையாது. அதனால பெரும்பாலானவர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த நீர்வளத்துறையில அந்த மாநிலத்தில் ஒரு மந்திரியா இருந்தார். அந்த காலத்தில் நிறைய பேர் நுழைச்சி விட்டு போயிட்டார். அந்த எனக்கு தெரியும் சென்ட்ரல் வாட்டர் கமிஷனை பற்றி எப்படி இருக்காங்கன்னு தெரியும். 5 பேர் கர்நாடகத்துக்காரன் தான் இருக்காங்க. அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் பிரச்சனை. அதனால அவர் சொல்றது தவறு. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்த உடனே அவங்க எம்பிங்க குழுவை போட்டு மத்திய அரசு அணுகுறாங்க. அப்போ நம்ம கவர்மெண்ட் சைடுல நான் ஒரு சாதாரண குடிமகன். இப்போ நான் எந்த பதவியும் இல்லாத சாதாரண குடிமகன். ஏதோ ஒரு காலத்தில் ஏகால் பார்த்தேன் என்பதை எனக்கு மண்ணு துடித்ததால் இதை நான் படிச்சு காலையில் இருந்து படிச்சு எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மத்திய சர்க்கார் தான் இதை இருக்கும். தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காரு சார் மத்திய அரசுக்கு இது சம்பந்தமா. கடிதம் எழுதலாம். பெங்களூருக்கு போகிறோம், டெல்லிக்கு போகணும் சார். இது பிரச்சனைக்கு பெங்களூர் போய் மிகப்பெரிய ஆபத்து சூழ்ச்சி பண்றாங்க. இதை மத்திய சர்க்கார் எந்த அளவுக்கு உடன்படுதுன்னு தெரியல. எனக்கு தெரியும், எல்லா தெலுங்குகளும் செய்யறது எனக்கு தெரியும். ஆகையனால இது மற்ற ஸ்டேட்டு கேட்கக்கூடாதுன்னே கிடையாது. எல்லா ஸ்டேட்டையும் கேட்கணும்னு மட்டும் எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கேட்கக்கூடாது. காவேரி முதல்வர் எம்ஜிஆருக்கு அப்புறமேட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு கர்நாடகாவுக்கு வர ஒரு முதலமைச்சர் இவர் தான். அப்பவே அவர் கொஞ்சம் தயங்கினார். அங்கே போய் கூட குண்டூராக இருந்தார் நினைக்கிறப்போ. அதனால அவருக்கு ரொம்ப பெரிய போயிட்டு வந்துட்டாரு. இதாக கர்நாடகா உண்மையை சொல்ல கேளுங்க. நமக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஜட்ஜ்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு அதை போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை தான் நீங்கள் பண்ணணும். இதை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்கு இப்போ இருக்கிற முதலமைச்சர் நான் மத்திய சர்க்காரோடு ஒத்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். ஒத்து போகிறவர் இதை செய்தா என்ன? இதை செய்யணும். இதே பார்ட்டி பிரச்சனை அல்ல. தமிழ்நாட்டை இப்பவே வருட பாலைவனம் ஆகிடுச்சு. இது ஒட்டுமொத்த எல்லா கட்சியினுடைய நண்பர்களும் இதில் ஒரே குரலை உரைக்கணும். நம்ம திசை திருப்புவதற்காகத்தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சிருக்காங்க. தமிழ்நாட்டை கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் வச்சிருக்காங்க. ஆனா இது தப்பு. மற்ற மாநிலத்தை கேட்கணும்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயும் மற்ற மாநிலங்களோடு சேர்த்தான் உரை கொள்ளாமை. However, the state concern can by mutual agreement and in consultation with the regulatory authority. மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னா என்ன? அந்த மற்ற மாநிலங்களோடு பேசி ஒரு ஒற்றுமைப்பாடு வரதுதான் மியூச்சுவல் அக்ரிமெண்ட்னு. அது இல்லைன்னே சொல்றாங்க.
கிளாஸ் 146 போட்டிருக்காரு தீர்ப்பு இது. இன்னைக்கு 139வது காவேரி மேலாண்மை குழு கூட்டம் ஆன்லைன்ல நடந்தது சார். அதுல வந்து தமிழ்நாட்டிற்கு 15 நாளுக்கு 3500 கனஅடி வீதம் நீரை திறக்கணும்னு சொல்லிட்டு மேலாண்மை வாரியம் பரிந்துரை செஞ்சது. ஆனா அந்த மாநிலத்தோட நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, இது சம்பந்தமா நாங்க சிஎம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு முடிவெடுக்கிறோம், திறக்க முடியாதுன்ற மாதிரி. இல்ல முடியாது இவங்க ஒட்டி என்ன சார் எல்லாம் காய்